வணக்கம் டாக்டர். சொல்லுமா. நியூ டெல்லியிலிருந்து திரு ரங்கன், மும்பையிலிருந்து திரு பிரபு, கொச்சின்லேருந்து திரு நம்பியார், கல்கட்டாலேருந்து திரு குப்தா. இவங்களோட கேள்வி, ஹார்ட் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் மூன்றிற்கும் தொடர்பு உண்டா? விரிவாக விளக்கினால் நாங்கள் குணமடைய ஏதுவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சில வாரங்களுக்கு முன்பு சொல்கிறேன், ஹார்ட் அட்டாக்ன்றது இதய ரத்த குழாய் அடப்பட்டு இதயத்தில் ஒரு பாகம் இறந்து செயலற்று போவதுதான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடில் ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது இதயம் பெருசாகி, இப்படி கையளவில் இதயம் பெருசாகி விரிவடையும் பொழுது அந்த பம்ப் என்ற செயலை இழப்பது, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறைவது, அதான் ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மூச்சு திணறது, வயிறு உபசமாகிறது, காலில் வீக்கம் வர்றது, பசி இருக்காது, எல்லாம் தான் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியருக்கு பல காரணம். ஹார்ட் அட்டாக்னால வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர், ரத்த கொதிப்பினால வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், அவர் இதய ரத்த குழாய்கள் நிறைய வேல்வுகள் அடைப்படுவதோ விரிவடைவதோ, அவர் இதயத்தில் ஓல் இருந்தால் கூட, ஓட்டைகள் துவாரங்கள் இருந்தால் கூட ஹார்ட் பெருசாகி ஃபெயிலியரை வரலாம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிறது ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர். இவங்கள தொடர்ந்து கேட்குறப்பனா சில நிறைய நோயாளிகளை பார்க்குறேன். இது மூன்றுமே ஒரு நோயாளிகளுக்கு வருவது இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ சர்க்கரை வியாதி இருக்குது, அவனுக்கு புகைப்பிடிப்பதும் மது அருந்துவதும் பழக்கம் இருந்து இரத்த கொதிப்பு இருந்தால் அவர்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வரும். கிட்னி ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் ப்ரெஷரும் சுகர்னால, லிவர் ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால்னால. இது மூணுமே ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நோயாளிகள் கூட முன்பெல்லாம் கொஞ்சம் 30-20 வருஷமே வந்துடுச்சுன்னா நாங்கள் மருந்து கொடுப்போம், இறப்பதை பார்ப்போமே தவிர அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ 15-20 வருடமாக பார்த்தீங்கன்னா எந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த ஃபெயிலியரான சிஸ்டத்துக்கு, இதயத்துக்கோ ஹார்ட்டுக்கோ கல்லீரலுக்கோ மருந்துகள் கொடுத்து சரிப்படுத்தி அதுக்கு ஆப்ரேஷன் மூலம் குணப்படுத்துகின்ற வாய்ப்பு இப்போ வந்துடுச்சு. அது பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் நாங்கள் கண்டுபிடித்த ஒரு அதிசயம் கூட சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரே சமயத்தில் கூட ஒரே சிட்டிங்கில் இவங்களுக்கு என்ன பண்ணும், ஹார்ட் ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும். இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இதயம் ஃபெயிலியர் ஆகுது, ரெண்டாவது ஸ்லைடில் 2வது நம்பர் போட்டது லிவரும் ஃபெயிலியர் ஆகுது, 3வது போட்டால் கிட்னியும் ஃபெயில் ஆகுது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒன்றுன்னு பாருங்களேன், இந்த 3 ஃபெயிலியர் ஒருவனுக்கு இருந்தால், இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் வந்தவுடனே லிவர் ஃபெயிலியர் அதிகப்படுத்தும், கிட்னி ஃபெயிலியர் அதிகப்படுத்தும். இந்த கிட்னியும் லிவரும் ஃபெயிலியர் அதிகமாகச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஒன்று அதிகப்படுத்தும். இதை மூன்றுமே ஒன்றே ஒன்று அதிகப்படுத்தி கொண்டே இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இதயம் வேலை செய்கிறத பொறுத்து இருக்குது. இதயம் சரியாக வேலை செய்யாட்டால் கிட்னி ஃபெயிலியர் வரலாம், லிவர் ஃபெயிலியர் வரலாம். அதே சமயத்தில் ஃபெயிலியரான கிட்னியோ லிவரோ இதயத்தையும் பாதிக்கும். ஸோ ஒரு ஃபெயிலியர் வந்து விட்டால் மற்றொரு ஃபெயிலியரை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். எவ்வளோ மருந்து கொடுத்தா முடியாத போயிடும். அதற்காகத்தான் இது. அடுத்த ஸ்லைடை பாருங்கள். முதல்ல என்ன பண்ணோம்னா, ஒரே சிட்டிங்லேயே இந்த ஸ்லைடில் பார்க்குற இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஹார்ட் வச்சுக்கலாம். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இதயத்தை நன்றாக செயல்பட வைத்து விட்டு, முடியாவிட்டால் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்னா ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் பக்கத்துலேயே பாருங்கள், இடது பாரத்தில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் ரொம்ப விலை அதிகம். அதை வைத்துக்கொண்டு ஒரே சமயத்தில் நாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணலாம், அதே பேஷண்ட்டுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் ஒரே சமயத்தில் பண்ணி நிறைய உயிர்களை சென்னையில் நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம். அதுக்கு ஒன்லி திங், இந்த கடாவரிக் அந்த அடிபட்டு ஆக்சிடெண்ட்டாக இறக்கின்ற பிரெயின் டெத் ஆனவர்களிடம் அந்த உறுப்புகளை எடுத்து, அவங்க தான் டோனர்ஸ்ன்னு பேர், அவங்க கிடைத்து அவர்கள் அதிர்ஷ்டவசமாக இந்த நோயாளிகளுக்கு ஒரே நோயாளிக்குள்ள 3 ஆர்கன் அவங்களிடம் கிடைத்த இதயம், கல்லீரல், அப்புறம் கிட்னி 3த்தையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்க நல்லா வாழ்ந்து வச்சிட்ருக்காங்க. அது கூட முடியும். அதுக்கு நிறைய இடத்துல ஏன்னா இவங்க இறக்குறாங்கன்னா, இந்த ரெசிபியன்ஸ் தேவைப்படுவது அதிகம். நுரையீரலோ கிட்னியோ ஹார்ட்டோ கிடைக்கின்ற லிவரோ கிடைக்கின்ற டோனட்ஸ் கம்மியாக இருக்கும் பொழுது
ரொம்ப கஷ்டம் அவங்களை சேவ் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா ஃபெயிலியர் போட்டு இருக்கவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி கிட்னி ஃபெயிலியர் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, இப்போதைக்கு வந்து ஹிப்பாட்டிக் லிவர் டயாலிசிஸ் கூட வந்துடுச்சு. அதனால லிவருடைய ஃபெயிலியரும் சப்போர்ட் பண்ணி ஹார்ட் ஃபெயிலியருக்கு நல்ல எஃபெக்டான மருந்து கொடுத்து இன்ட்ராஹெட்ரிக் பலனும் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் கொஞ்ச நாளைக்கு வச்சோம். டோனர் ஹார்ட் கிடைக்கிற வரைக்கும், டோனருடைய கெடாவரிக் ஆர்கன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து கிடைத்தவுடன் மாற்றி அமைத்து விட்டால் அவர்களும் சீராக வாழ முடியும். ஸோ இந்த எல்லாமே இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அருகாமையில் டாக்டரிடம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற யூனிட்டில் போய் உங்கள் பேர், உங்கள் பிளட் குரூப் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி குறித்து வைத்து கொண்டால் எப்பொழுது அவங்களுக்கு கிடைக்கிறத உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சரி, அதாவது தாமதம் இல்லாமல் போய் மாற்றிக்கிற மாதிரி. இப்போ நேஷ்னல் வைஸ் ஆகிப்போச்சு. ஆர்கன் டொனேஷன் ஆர்வஸ் பண்ணுறதோ ஆர்கனுக்கு கொடுக்கறதோ இப்போ எல்லாம் இன்டர்லிங்க்ட் ஆகிப்போச்சு. இப்போ டெல்லியில் ஒருத்தருக்கு பிரெயின் டெத் வந்தால் கூட மெட்ராஸில் இருக்கவங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஏர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ரிஃபரன்ஸு. அனைத்தும் எவ்வளவு சீக்கிரம் பண்ணுறோம், 1 hour 2 hours சில ஆர்கன்ஸ் பண்ணால் கூட போதும். அவங்களை காப்பாற்றுகின்ற அந்த நெட்வொர்க் இப்போ வந்து இந்தியா, அதுதான் அமெரிக்காவில் அப்படி தான் பண்ணுவாங்க. யூரோப்பில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் யூரோப்பியன் டெரிட்டரியில் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் இப்போ வளர்ந்ததுனால இதெல்லாம் பண்ண முடியுது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டா கூட இதெல்லாம் பண்ணாமல் தேவைப்படாமல் இருப்பதற்கு தான் இதயம் காக்க, உங்கள் உடல்நலம் காக்க, உங்கள் மனைவி இடம் கொடுக்கணுன்ட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கூட ஏதாவது ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த ஆர்கன் டொனேஷன்ன்ற ஒரு கான்செப்ட் இப்போ விரிவாக வரப்பட்டது. இப்போ இந்தியன் லா கூட வந்துடுச்சு. அந்த லாவுக்கு உட்பட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா போதும். இதில் இன்னும் முக்கியமாக கிட்னி ஃபெயில் ஆனால் கூட ஒரு கிட்னியை வச்சா போதும், 2 கிட்னியை வைக்க வேண்டாம். இந்த லிவர் முழுமையாக பழுதடைந்தாலும் ஒரு 30% லிவர் எடுத்து வச்சா கூட போதும். இப்போ சமீபத்தில் என்னென்னா, உயிருடன் இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கிட்னியை கொடுக்க முடியும். உயிருடன் இருக்கும் பொழுது லிவர் ஒரு ஸ்மால் போர்ஷன் கொடுத்தா கூட அந்த டோனர் லிவிங்காக இருப்பாங்க. லிவிங் டோனர்ஸும் கொடுத்து பண்ண முடியும். பட் ஹார்ட் மாத்திரம் அதுக்கு பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு இதயம் தான் இருப்பதால் தான் அதுக்கு கட்டாயம் செய்ய முடியாது. அதுக்கு நிறைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது பிரகாரம் பண்ணோம்னா கட்டாயம். உண்மையாக இப்போ லங்ஸே ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு வச்சுங்க, ஒரு லங் எடுத்து வச்சா கூட போதும். ஒரு லங்கு வேண்டாம், 2 லங்கில் அரை லங் வச்சா கூட வாழ்க்கை ரொம்ப நல்லா வந்து பார்ஷியல் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன், பார்ஷியல் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், நிறைய டெக்னிக் வந்து விட்டது. இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அரசு மருத்துவமனைகள் அதையும் பயனடைய முடியும். இதெல்லாம் இந்தியாவில் மட்டும் அது பெரிய ஒரு ரொம்ப சயின்டிஃபிக் ஹெல்த் வைஸ் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அது கிடைக்கும்போது பயன் அடைந்து நீங்கள் வாழ வேண்டும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும்